குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை வரும் 16ஆம் தேதி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் குடியரசு துணைத் தலைவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக தலைமைக் கழகம் அறிவிப்பு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் சட்டமன்ற தொகுதி வாரியான 5ஆம் கட்ட தொடர் பிரச்சார திட்டத்தில் மாற்றம். வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த சுற்றுப்பயண திட்டம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தலைமைக் கழகம் அறிவிப்பு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழகத்தில் இருந்து பிரிந்து சென்ற 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் தலைமையை ஏற்று மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடந்த நிகழ்வில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரின் தாயார் மீனாள் அம்மாளின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மலர் தூவி மரியாதை. குன்னத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்.பி. உதயகுமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து புரட்சித் தமிழர் ஆறுதல் கூறினார். தமிழ்நாடு தலை குனிகிறதோ இல்லையோ, இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது என தமிழ்நாட்டு மக்கள் தலை குனிந்து இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் நிச்சயமாக மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என மதுரை மாவட்டம் டி. குன்னத்தூரில் பாஜக மாநில தலைவர் பேட்டி. நாட்டு தலைகுனிரோ இல்லையா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தலைக்குனிவாக தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி இருக்கே அப்படின்ட்டு அது உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி நாட்டில் தேர்தல் 2026 தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அசாம் மாநிலத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட 6300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வளர்ந்து வரும் மாநிலங்களில் அசாமும் ஒன்று என்றும் அதன் பொருளாதார நிலை பன்மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. அசாமின் கோலாகட் மாவட்டத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான உலகின் முதல் மூங்கில் அடிப்படையிலான 2ஆம் தலைமுறை எத்தனால் ஆலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டுக்கு 5 லட்சம் டன் மூங்கிலை பயன்படுத்தி 50,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் ஆலை திறப்பு. காங்கிரஸ் தொடர்ச்சியாக நமது பாதுகாப்பு படைகளை அவமதித்து பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்கி வருகிறது. அசாமில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர் மோடி பேச்சு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் பயன் கிடைத்துள்ளது. இந்த நடவடிக்கையை பாராட்ட சிலருக்கு மனமில்லை. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கரூர் மாவட்டம் சாணார்பட்டியில் 15 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ வழக்கில் பிடிபட்டார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு வழங்க திராணியில்லாத திமுக அரசு ஆட்சியில் இருந்து எந்த பயனும் இல்லை என மக்கள் ஆவேசம். திருச்சி புலிவலத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லையளித்த ஆசிரியர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். திருச்சி மாவட்டம் முசிறியில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தமிழ் பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமிகளுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பில்லா நிலைக்கு மேலும் இந்த சம்பவமே சான்று என எழும் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம்.
திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல். போதைப் பொருட்கள் பதுக்கி வைப்பவர்களை ஏவல்துறை பிடிக்க முடியாமல் திணறுவதால் தான் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பெட்டிக்கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 14 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் குட்கா புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மும்பை சென்னை அதிவிரைவு ரயிலில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க சுமார் 1500 போதை மாத்திரைகளை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலின் கூடாரமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இளைஞர்களை சீரழிக்க போதை மாத்திரைகள் விற்பனை செய்த திமுக கவுன்சிலரின் மகன் உட்பட 5 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்ததுடன் திமுகவினரே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தூத்துக்குடியில் ரோந்து சென்ற தென்பாகம் காவல் நிலைய போலீசாரை கத்தியை காட்டி மிரட்டிய இளைஞரால் பரபரப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் சாமானிய மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்க முடியும் என மக்கள் கேள்வி. சென்னை கொரட்டூர் ராஜீவ் நகரில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளரை கத்தியால் குத்திய சக பணியாளர். விடியா அரசின் ஏவல் துறையின் செயல்பாடின்மையால் தமிழகத்தின் தலைநகர் சென்னை குற்ற சம்பவங்களின் கூடாரமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அடுத்த கரிமேடு பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட தகராறில் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சமின்றி நாள்தோறும் கணக்கின்றி நிகழும் குற்றங்களால் மக்கள் அச்சத்தில் உறைந்ததாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே டிப்ளமோ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். பிடிபட்ட நபரிடம் சிகிச்சை பெற்ற கல்லூரி மாணவர் மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை செயலிழந்துள்ளதே இதுபோன்ற போலி மருத்துவர்கள் பெருக காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கம் அருகே ரங்கராஜபுரம் பிரதான சாலை பகுதியில் மது போதையில் நேபாளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையே சட்டம் ஒழுங்கு சீர்குலைய காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் ஃபெவிக்விக் பசை தடவி நூதன முறையில் பணம் திருடி வந்த ஹரியானாவைச் சேர்ந்த 3 சிக்கினர். விடியா ஆட்சியில் ஏவல் துறையின் செயல்திறமின்மையை அறிந்து வெளி மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளையர்கள் தமிழகத்தில் கொள்ளை, திருட்டு, வழிப்பறியில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி சிறுகனூர் அருகே சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தங்க வியாபாரி உள்ளிட்ட 4 பேர் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்க நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்ற துணிகரம். மாநிலத்தில் சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுப்பதை விடுத்து விளம்பரத்தில் மூழ்கியிருக்கும் பொம்மை முதல்வரால் ஏவல் துறையும் செயலிழந்து விட்டதால் கொலை, கொள்ளைகள் அதிகரித்து விட்டதாக மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டத்தில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வல்லநாடு புற காவல் நிலையத்தை நண்பர்களுடன் சூறையாடி அடாவடியில் ஈடுபட்ட ரவுடி தப்பி ஓட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையத்திற்கும் காவலர்களுக்கும் பாதுகாப்பில்லாத வகையில் ரவுடிகள் ராஜ்யம் தலை தூக்கி விட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். தூத்துக்குடியில் வாட்ஸ்அப் மூலம் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக அரசு சட்டவிரோத லாட்டரி விற்பனைகள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்காமல் அலட்சியமாக இருப்பதால்
ஏழை எளிய மக்களும் கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் டாஸ்மாக் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் மற்றும் கல்லாவில் இருந்த பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து செல்லாததால் வீடுகள் மட்டுமின்றி அரசு மதுபான கடைகளிலேயே கைவரிசை காட்டும் அளவிற்கு கொள்ளையர்கள் துணிந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அடுத்த சோமண்டார்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற 3 பேர் கொண்ட கும்பலால் அப்பகுதி மக்கள் அச்சம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிறிஸ்தவ மக்கள் முன்னணி சார்பில் திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் சிலுவைகளை ஏந்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து மனு அளித்த தங்களை மிரட்டும் தீய சக்தி திமுகவிற்கு பயப்பட மாட்டோம் என ஆவேசப்பட்ட கிறிஸ்தவர்கள் வரும் டிசம்பருக்குள் கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று விடியா அரசுக்கு கெடு. தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 5 நபர்கள் சென்னை சரக எல்லையில் இருந்து ஓராண்டுக்கு வெளியேற கூறும் பெருநகர சென்னை மாநகராட்சி உத்தரவால் பெரும் சர்ச்சை. குற்ற சம்பவங்களை தடுக்க வக்கற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கிராமங்களில் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது போல் குற்றவாளிகளை சென்னையை விட்டு வெளியேறச் சொல்வதாக பொதுமக்கள் காட்டமான விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தென் மாம்பாக்கம் கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய சாலை மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து தமிழ்நாட்டை போதையின் பாதைக்கு ஸ்டாலின் அரசு அழைத்துச் செல்வதால் இளம் விதைவுகள் அதிகரிப்பதாக பெண்கள் ஆவேச குற்றச்சாட்டு. எங்களுக்கு யாரும் எந்த சலுகை இல்லை. நாங்களே சுயமாக சம்பாதிச்சு நாங்களே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணலையா? இது வந்துச்சுன்னா நாங்கள் நடக்க முடியாது, ராவில் போக முடியாது, வர முடியாது. எவ்வளோ மக்கள் எவ்வளோ இதுவாக்குறாங்க. பாதுகாப்பு கேட்டு காதல் திருமணம் செய்த தம்பதி வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம். திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தம்பதி மனு. செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடு பகுதியில் 13,56,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக ரேஷன் கடை கட்டப்பட்ட நிலையில் கழிவறை தொட்டி திடீரென உள்வாங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்கு பெயர் பெற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டப்படும் கட்டிடங்கள் தரமற்று கட்டப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கு வரவேண்டிய மகளிர் உரிமை தொகை கடந்த 2 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு அனுப்பப்பட்ட அவலம். மகளிர் உரிமை தொகை சரியான பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை கூட விடியா அரசு கவனிக்காமல் கண் துடைப்பிற்காக மேற்கொள்ளும் திட்டத்தால் தகுதியானவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சியின் 43வது மாமன்ற உறுப்பினர் கல்யாணி மணிவேலின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் வருகைக்காக மாடம்பாக்கத்தில் அவசரமாக போடப்பட்ட தார் சாலை. மாடம்பாக்கத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாக பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் திமுக மாமன்ற உறுப்பினரின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கும் பகுதியில் மட்டும் 500 மீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை போடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புறநகர் பகுதியில் உள்ள நன்மங்கலம் ஏரியை விடியா அரசு சீரமைக்க நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்களும் மாணவர்களும் சுத்தம் செய்த அவலம். குப்பைகளால் மாசடையும் ஏரிக்கு நிரந்தர தீர்வாக வேலி கழிவு மேலாண்மை தொடர் கண்காணிப்பு தேவை என்றும் திறனற்ற திமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை சாலையில் நின்ற கார் மீது பிரேக் பிடிக்காமல் சென்ற விடியா அரசின் தகர டப்பா பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் பாதியிலேயே இறக்கிவிடப்பட்ட அவலம். விடியா அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு பெயிண்ட் மட்டும் அடித்து இயக்கி வருவதே இது போன்ற விபத்திற்கு காரணம் என பயணிகள் ஆவேசம்.
சென்னை திருவல்லிக்கேணி அருகே தெருநாய் கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட முகமது நஸ்ருதீன் என்பவர் நாய்க்கடிக்கான தடுப்பூசி செலுத்தியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். தெருநாய்களை கட்டுப்படுத்தாது மட்டுமின்றி நாய்க்கடிக்கு முறையாக சிகிச்சையும் வழங்காமல் மக்களை திட்டமிட்டு கொல்லுகிறதா இந்த திமுக அரசு என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் சாலையோரம் உள்ள பெட்டிக்கடைகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் 7 கடைகள் தீயில் எரிந்து சேதம். விடியா திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சட்டவிரோதமாக ஏரி மண் கடத்திய 5 பேரை பிடித்து 4 டிராக்டர்கள் மற்றும் ஒரு ஜேசிபி வாகனம் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளை நாளுக்கு நாள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதால் விவசாயிகள் கவலை. விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விரைவாக நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த டிபிஎஸ்ல 20 நாளாவது நெல் வச்சா பிடிக்க மாட்டேங்கிறாங்க. சிரமமாக இருக்குது விவசாயிகளுக்கு. இந்த மழை பெஞ்சதில் இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட நெல் வந்து ஒரு 5000 மூட்டையை தாண்டி இந்த ஊரில் வந்து இப்போ மழையில் வீணாகி இருக்கு. அதிகாரிகளை இதை உடனே மேற்கொண்டு அதிகப்படியான நெல்லை கொள்முதல் செய்யணும். இங்கே அதிகப்படியான நெல்லை கொள்முதல் செய்யணும் விவசாயிகிட்ட. ஒரு நாளைக்கு 1000 மூட்டையை தாண்டி கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே 800 மூட்டை தான் கணக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 14 அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடம் காலியாக இருப்பதால் பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முடக்கம். விடியா திமுக அரசு ஆளுநர் மோதலால் பல்கலைக்கழகங்கள் மட்டுமின்றி அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளின் நிர்வாகத்திலும் குளறுபடி ஏற்பட்டிருப்பதால் பட்டதாரி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக விமர்சனம். உச்சநீதிமன்றத்தின் டெட் தேர்வு தீர்ப்பால் 1,70,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டுகோள். மருத்துவர்கள், IAS அதிகாரிகள், பேராசிரியர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத நிர்பந்திக்க முடியுமா என சமூக வலைதளங்களில் கேள்வி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து காணலாம். இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனம் திருட்டு. வீதி வீதியாக சென்று நோட்டமிட்ட திருடர்கள் கள்ளச்சாவியை பயன்படுத்தி 2 சக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்தில் தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் பழுதானதால் பயணிகள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல்.
ஊத்துக்கோட்டை வழியே திருப்பதி செல்லும் சாலைக்கு செல்ல புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பெரியபாளையம் பஜார் பகுதியில் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரங்கல்துருகம் கிராமத்தில் தெருநாய்கள் கடித்து ஆடு கன்றுக்குட்டி உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற விவசாயி. திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளதால் தெருநாய்கள் தொடர்ந்து மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்குவதாக குற்றச்சாட்டு. சென்னை ஜாம் பஜார் அருகே வெளிநாட்டு வளர்ப்பு நாய் கடித்து மூதாட்டி படுகாயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாட்டு ரக நாய் வளர்ப்புக்கு முறையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படாததாலும் தெருநாய்கள் கட்டுப்படுத்தப்படாததாலும் பொதுமக்கள் நாள்தோறும் பாதிக்கப்படும் அவலம். சென்னை எர்ணாவூர் ராமகிருஷ்ணா நகர் 5வது குறுக்கு தெருவில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி குளம் போல் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம். வெற்று விளம்பரம் தேடுவதில் கவனம் செலுத்தும் விடியா அரசின் சென்னை மாநகராட்சி நகர நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மின்சார விநியோகத்துறையை 1,06,000 கோடி ரூபாய் கடனில் மூழ்கடித்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு 2028க்குள் மின்வாரியத்தில் வருவாய் இடைவெளியை பூஜ்ஜியமாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கடனை சமாளிக்க மின் கட்டணங்களை உயர்த்தி மக்கள் தலையில் கூடுதல் சுமையை ஏற்றிய திமுக அரசு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாரியங்காவல் கிராமத்தின் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டதற்கு மக்கள் எதிர்ப்பு. நிழல் தந்து குளுமையான சூழலை ஏற்படுத்தி வந்த மரங்களை வெட்டி விற்க முயன்ற விடியா அரசின் பணியாளர்களுக்கு மக்கள் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் ஆய்வாளரின் ஜீப் மோதியதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஸ்ரீ ராமுலு என்பவர் உயிரிழப்பு. காவல் ஆய்வாளரின் ஓட்டுநர் அலட்சியமாக வாகனத்தை இயக்கியதால் துயரம் நிகழ்ந்த நிலையில் காவல்துறையினரின் அலட்சியத்தாலும் அராஜகத்தாலும் அப்பாவிகளின் உயிர்கள் காவு வாங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி குறைப்பால் மருந்து விலைகள் வரும் 22ஆம் தேதி முதல் குறையும் நிலையில் தயாரிப்பு நிறுவனங்கள் புதிய விலை லேபிள் இட வேண்டியதில்லை என தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பான PPA அறிவிப்பு. புதிய லேபிள் இட்டு வர தாமதமாகும் என்பதால் மருந்துகளின் பற்றாக்குறையை தவிர்க்க நடவடிக்கை. ஏடிஸ் கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ்களை வோல்பாச்சியா பாக்டீரியா கட்டுப்படுத்துவதாகவும் இது கொசுக்களின் வைரஸ் பரவல் திறனை செயலிழக்க செய்வதாகவும் ஆய்வில் தகவல். இந்த பாக்டீரியாவால் ஆஸ்திரேலியா, பிரேசில், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் டெங்கு பாதிப்பு 50 முதல் 80% வரை குறைந்துள்ளதாகவும் தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பருத்திச்சேரி கிராமத்தில் முடிகொண்டான் ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதி. முடிகொண்டான் ஆற்றின் குறுக்கே இருந்த மூங்கில் பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் புதிதாக கான்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என விடியா திமுக அரசை வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். இன்னைக்கு ஒரு அம்மா இறந்துட்டாங்க. எங்களுக்கு சுடுகாடு ஆத்துக்கு அந்தாண்ட இருக்கு சார். நடுவுல முடிகொண்டான் ஆறு இருக்கு. இந்த சைடு வேற பஞ்சாயத்து, மேற்கையும் வேற பஞ்சாயத்து, வேற பஞ்சாயத்துனால பிரேதத்தை விட மாட்டாங்க. எங்களுக்கு அக்கறைக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு தட்டி பாலம் இருந்துச்சு. அந்த தட்டி பாலம் விழுந்து 1.5 வருஷம் ஆகுது. எல்லார்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம், மனு எழுதி கொடுத்துட்டோம். எந்த அரசு அதிகாரிகளும் இன்னும் பார்க்கல. சாலை மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில இருந்து யாரும் இன்னும் பார்க்கல சார். பிச்சைக்காரர் இல்லங்களில் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ பரிசோதனை, சத்தான உணவு மற்றும் திறன் பயிற்சி ஆகியவற்றை மாநில அரசுகள் உறுதி செய்யவும் உத்தரவு. நாடு முழுவதும் செப்டம்பர் 13 நடைபெற்ற லோக் அதாலத் மூலம் ஒரே நாளில் 2,42,00,000க்கும் அதிகமான வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வரலாற்று சாதனை. வழக்குகளின் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடையே 7,817 கோடிக்கும் அதிகமான தொகைக்கு சமரசம் எட்டப்பட்டுள்ளதாகவும் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் தகவல். விடியா அரசின் கெடுபிடியால் பட்டாசு ஆலைகள் மூடல், பட்டாசு ஆலை விபத்துக்கள், மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பட்டாசு உற்பத்தி பாதித்த நிலையில் தொழிலாளர்களின் தீவிர உழைப்பால் களை கட்டியுள்ள பட்டாசு விற்பனை. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தயார் நிலையில் உள்ள புது ரக பட்டாசுகளை வாங்க வியாபாரிகள், பொதுமக்கள், நிறுவனங்கள் ஆர்வம்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கோவிந்தபுரம் விட்டல் பாண்டுரங்கன் கோயிலில் கோகுலாஷ்டமி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா கோலாகலம். உற்சவர் ருக்மணி பாண்டுரங்கன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள திருக்கோவில்களில் களை கட்டிய குடமுழுக்கு விழா. புதுக்கோட்டை விராச்சிலை மந்தையம்மன் கோவில், ஸ்ரீ ஆனைக்குட்டி முனீஸ்வரர் கோவில், மயிலாடுதுறையில் உள்ள படித்துறை விஸ்வநாதர் கோவில், நெற்குப்பை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளிட்ட கோவில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் மனமுருக தரிசனம். வருகிற 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வருகிற 17ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் அறிவிப்பு. வழக்கத்தை விட 2 நாட்களுக்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை விடைபெற தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 20ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 20 முதல் 35% அதிகமாக பெய்யும் எனவும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் தகவல். அடுத்தடுத்து உருவாகும் புயல்களால் டெல்டா, வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை தாக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. தசரா மற்றும் தீபாவளியை முன்னிட்டு திங்கட்கிழமை முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை மைசூருவில் இருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கம். செப்டம்பர் 18ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரை மைசூருவில் இருந்து காரைக்குடிக்கும், அக்டோபர் 27ஆம் தேதி வரை மைசூருவில் இருந்து ராமநாதபுரத்திற்கும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. வடகிழக்கு மாநிலமான அசாமில் உடல்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவு. பல பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். விமான விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் ப்ராஜெக்ட் ரீபர்த் என்ற புதிய தொழில்நுட்பம் அறிமுகம். செயற்கை நுண்ணறிவு, ஸ்மார்ட் ஏர்பேக்குகள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களின் உதவியுடன் விமான விபத்துகளை குறைத்து பயணிகளின் உயிரை காப்பதே இதன் நோக்கம். நேபாளத்தில் நிகழ்ந்த கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ஏற்பாடு. இடைக்கால பிரதமராக பதவியேற்ற சுசிலா கார்கி அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளில் வரி விதிப்பை அதிகரிப்பதோ பொருளாதார தடை விதிப்பதோ ஒருபோதும் பயனளிக்காது என அமெரிக்காவிற்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பதிலடி. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதிக்க நாட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ள நிலையில் சீனா எதிர்ப்பு. ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி அமெரிக்காவில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தை 153 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியுள்ளதாக தகவல். நியூயார்க் நகரில் ஏற்கனவே இருந்த சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பை 79 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு புதிய குடியிருப்பு கட்டடத்தை முகேஷ் அம்பானி வாங்கியுள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டு மாபெரும் பேரணி. காவல்துறையினருக்கும் பேரணி நடத்தியவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் 25க்கும் மேற்பட்ட காவலர்கள் காயமடைந்ததாக தகவல். ஐநா சபையில் பயங்கரவாதம் தொடர்பான விவாதத்தில் பாகிஸ்தானின் இரட்டை நிலைப்பாட்டை கடுமையாக சாடிய இஸ்ரேல். அமெரிக்காவின் நியூயார்க் உலக வர்த்தக மைய தாக்குதல் நினைவு நாள் நிகழ்வின் போது பேசிய இஸ்ரேல் தூதர் டேனி டானன், பின் லேடன் உங்கள் மண்ணில்தான் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தூதரிடம் கடும் சாடல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது சேதமடைந்த லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் தலைமையகத்தை பயங்கரவாதிகள் மீண்டும் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்.
கட்டுமான பணிக்கு பாகிஸ்தான் அரசு உதவுவதாகவும் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் பௌஜர், லோயர்திர் மாவட்டங்களில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 45 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. பயங்கரவாதிகள் தாக்குதலில் 19 ராணுவ வீரர்களும் உயிரிழப்பு. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். வான்வெளி தாக்குதலில் சானாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் வீடுகள் தரைமட்டமான நிலையில் ராணுவ தலைமையகம், எரிவாயு நிலையம் சேதம். காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல். 12 குழந்தைகள் உட்பட 32 பேர் உயிரிழந்த சோகம். நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் போது தப்பிச் சென்ற கைதிகளும் சுமார் 3700 பேர் பிடிபட்டனர். 10,000க்கும் மேற்பட்ட கைதிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளதாக நேபாள காவல்துறை செய்தி தொடர்பாளர் தகவல். எல்லை நிர்ணய அறிக்கையை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளும் வரை இலங்கை மாகாணங்களில் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என அந்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையர் திட்டவட்டம். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் மாகாணங்களின் தேர்தலை நடத்த வலியுறுத்தப்பட்ட நிலையில் இலங்கை தேர்தல் ஆணையம் விளக்கம். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரின் பெண்களுக்கான 57 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா தங்கம் வென்றார். இறுதிப் போட்டியில் போலாந்து வீராங்கனையை 4-1 என்ற செட் கணக்கில் வென்று வெற்றி வாகை சூடினார். ஹாங்காங் சர்வதேச பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சீன இணையிடம் தோல்வியடைந்த இந்திய இணை. இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை. கர்நாடகாவின் ராய்ச்சூர் பகுதியில் 2.7 அளவில் நிலநடுக்கம் பதிவு. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல்.